தீர்ப்போட சாராம்சம் வந்து ரொம்ப சூப்பரான விஷயத்த நீதிபதி பண்ணியிருக்காரு. எந்த விதத்திலையும் அபிராமி சிறையை விட்டு வரக்கூடாது, கடைசி வரைக்கும் உனக்கு சிறைதாமா அப்படின்ற சம்பவத்தை சிறப்பாக செம்மையாக செஞ்சிருக்கிறார். அவருக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கிறது. எப்படின்னா, இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தா கூட 16 32 வருஷம் கழித்து இந்த அபிராமி, குறிப்பாக பிரியாணி அபிராமி சீக்கிரமாக வெளியே வந்துடலாம். ஏன்னா சின்ன வயசு, ஒரு 32 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்கும். அந்த எண்ணம் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக ஒரு ஐடியா பண்ணி நீதிபதி முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீதிபதி தீர்ப்பை வாசிட்டார். என்ன அப்படின்னா, ஒரு கடுங்காவல் தண்டனை 15,000 அபராதம் விதிச்சிருக்காரு. அப்படி கட்ட மறுத்தால் 3 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை. இதை வந்து அவங்க கெட்டலைன்னா பெயிலில் அவங்களால வெளியே வர முடியாது. இன்னொரு விஷயம் அதில் வந்து இன்க்ளூட் ஆகுது. எப்பயுமே வந்து இவங்களை சிறையை விட்டு வெளியே வரக்கூடாது என்ற சூழ்நிலை கருதி ரொம்ப சிறப்பாக வந்து நீதிபதி அவர்கள் இந்த ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கிறாரு. பிரியாணி அபிராமி கடைசி வரைக்கும் ஜெயிலையே கழித்தீங்கன்றதை வந்து சிம்பாலிக்காக ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறாரு. நீதிபதி செம்மல் மிக சிறப்பாக செம்மையாக செய்திருக்கிறார் என்பது தான் இன்றைய ஹாட் டாபிக். ஒரு குழந்தைய கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்தெடுத்து உருவாக்குறதுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டங்கள்லாம் வந்து நம்ம அனுபவிக்கிறோம், நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு கள்ளக்காதல் அற்ப ஆசைக்காக நாம் கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்தெடுத்த குழந்தைய கொலை செய்கிறது வந்து ஒரு கொடூரத்தன்மையின் உச்சகட்டமாக தமிழக மக்களால் பார்க்கப்பட்ட ஒரு நபர்தான் இந்த பிரியாணி அபிராமி என்ற ஒரு நபர். அவருக்கான தண்டனை என்பது மிக கொடூரமான ஒரு தண்டனை இன்று வழங்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஈவு இரக்கம் அல்லாமல் கொலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த தீர்ப்பு ஒரு செருப்படி அப்படின்னு சொல்லலாம். இது போன்ற நல்ல வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தர இருக்கிறோம். எங்களுக்கான ஆதரவு என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்கள் வீடியோக்களை பாருங்கள். நன்றி, வணக்கம்.